ஹாய் வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து இந்தியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற டாப்பிக்கே வந்து என்னென்னா, ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவுக்கு துரோகம் நடந்துச்சா இல்லையா. இந்தியாவில் வந்து இப்போ கோல்டு அடிப்பாங்கன்னு நினச்சாங்க வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க. கேள்விப்படாதவங்க வந்து இப்போ வந்து ஒரு ரெஸ்லர், உமன் ரெஸ்லர், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த தடவை வந்து கோல்டு அடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்தியா ஃபுல்லாக ப்ரெடிக்ஷன் பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க ஃபைனலில். இது வந்து என்ன நடந்துச்சு, ஏன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கூட அவங்க உள்ள ஒலிம்பிக்ஸில் வந்து பேசுகிறாங்க. மேற்கனவே நிறையா இட்டாலிலாம் நிறைய இந்த மாதிரி புகார் பண்ணியிருக்காங்க, இந்த ஒலிம்பிக் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை, நீங்கள் பண்ணுறது அது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு. பார்ப்போம் இந்தியா சொல்லியிருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வினேஷ் போகத்துக்கு என்ன தான் நடந்துச்சு, ஏன் வினேஷ் போகத் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் கூட ராகுல் காந்தி வந்து பேசியிருக்காரு. ஏன் பொலிட்டிக்கலாக இருக்கலாம், ஏன் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்கன்னா, ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும், இந்தியாவில் வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் வந்து ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டை பெண்கள் வந்து நிறைய பேர் சேர்ந்து போராடினாங்க. டெல்லியில் குத்துச்சண்டை வீரர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ஒரே ஒரு பேர், பிஜு பூஷன் அப்படிங்கிறவர். இவர் வந்து என்னென்னா ஒரு இப்போ உள்ள ஒரு ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற ஒரு மனுஷன். இவர் வந்து என்ன அந்த கவர்மெண்ட்டில் இப்போ அவங்க ஸ்டேட்டில் வந்து அவர் முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் லீடர். இவர் தான் வந்து இந்தியாவோட ரெஸ்லர்ஸ்க்கான ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியோட ஹெட்டாக இருக்கார். அவங்க வந்து செலெக்ஷன் கமிட்டி மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டாக இருக்கார். அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்க எல்லா நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. கிரிக்கெட்டும் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. அதாவது அந்த கமிட்டி இருக்குன்னா, அந்த கமிட்டியோட சீஃபை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இருக்கிறது இந்தியாவில் நார்மல். அந்த மாதிரி தான் வந்து அந்த இதுலேயும் ரன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து உங்கள் தப்பான பிஹேவியர்ஸ் வந்து கேர்ள்ஸ் மேலே பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து வினேஷ் போகத் வந்து அந்த போராட்டங்களில் அவங்களோட வாய்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு மெடல் அடிக்கிற போகிற பொண்ணு, அவங்க வந்து நிறைய ஒலிம்பிக்ஸில் பங்கு பெற்றிருக்காங்க, தோற்றுருக்காங்க, நிறைய இடத்துல தோற்றுருக்காங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் பர்சன் கண்டிப்பாக இந்த தடவை இந்த தடவை வந்து மெடல் அடிப்பாங்க நம்ம நினச்சோம். நிறையா போராட்டங்கள் பண்ணி ஒரு அத்லெட்டுக்கு வந்து இந்த மாதிரி நிலைமையில வரக்கூடாதுல்ல, ஒரு தரத்திறனை வந்து அவங்கள போய் இழுக்கிறது, இந்த போராட்டத்தில் பிடிச்சவங்கள. அப்படிங்கும்போது அந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து எல்லா இடத்துலையும் மீடியா ஃபுல்லாக பார்க்கப்பட்டது இந்த பிஜு பூஷன். அந்த கேஸில் வந்து யாரை பார்க்கணும்னா வினேஷ் போகத்தை பார்த்தோம். வினேஷ் போகத்தை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். வினேஷ் போகத் வந்து மீடியாவில் பேசுறதாச்சும் எல்லாமே ட்ரெண்டிங் ஆச்சு அந்த நேரத்தில். இப்போ வந்து அவங்க வந்து லாஸ்ட்டாக நவம்பரில் வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இந்தியாவில் வந்து ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது, ஒலிம்பிக் கமிட்டி வந்து என்னை இந்தியாவில் டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது, எனக்கு வந்து இந்தியன்ஸே வந்து எனக்கு ட்ரக் இன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூட இந்தியன்ஸே கூட போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே இருக்குது, மீடியாவில் இருக்குது. ஏன்னா வந்து பிஜு பூஷன் பண்ணும்போது அவங்கள பிடிச்சி விசாரணையெல்லாம் அமைச்சாங்க. இன்னும் அந்த கேஸ்லாம் போயிருக்கு. ஆனால் அவங்களோட பையனுக்கு, அந்த பிஜு பூஷன் அப்படிங்கிற பையனுக்கு கூட இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணாங்க. ஸோ பீப்புள்ஸ் வந்து என்ன மாதிரி நினச்சாங்க, அந்த பார்ட்டி என்ன மாதிரி நினச்சிச்சுன்னு தெரியல, ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே அஃபென்சிவாக நினச்சாங்க. அப்போங்கும்போது அந்த நவம்பர் ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேசினாங்க. இந்த மாதிரி பேசும்போது இப்படி அந்நியாரம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகலை. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஒருவேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு அலிகேஷன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த அலிகேஷன் உண்மையாக இருக்குமானா அது வந்து தெரில. ஏன்னா அது வந்து முக்கியமான விசாரணை அமைச்ச இது இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு தான் அதை சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு வினேஷ் போகத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷா அந்த மாதிரி இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே மெடல் அடித்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நியாயம் கேட்போம் ஒலிம்பிக்கில் அப்படி கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து டேக் பண்ணி பேசியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கான அநீதியா அப்படிங்கிறது வந்து நிறையா குத்துச்சண்டை வீராங்கனே இதுக்கு முன்னாடி போய் ஒலிம்பிக்கில் போய் மெடல் அடித்தவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நம்மளை தடுக்கிறாங்க. ஒரு 50 கிலோ பிலோ 550 kg தான் அவங்க வந்து அந்த ரெஸ்லிங் இதுக்காக போயிருக்காங்க. ஒரு 100 கிராம் கூட இருக்கிறதுக்காகலாம் வந்து இது என்ன, ஒரு 100 கிராமுக்கு வந்து நாட் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணவே பண்ணாது எந்த ஒரு ரெஸ்லருக்கும், எந்த ஒரு அத்லெட்டுக்கும் 100 கிராம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படிங்கிறத வந்து ஏகப்பட்ட அத்லெட்ஸ் வந்து அவங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து இந்த வருஷம் ஒலிம்பிக் வந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸை தான் தாண்டி வந்திருக்கு. எப்போயுமே நடக்கிற ஒலிம்பிக்ஸை விட இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து இல்லை. ஏன்னா இந்த ஒலிம்பிக்ஸில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரஷ்யாவையும் பெலாரஸையும் பேன் பண்ணதே பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. உங்க 2 பேர்த்து பேன் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலை பேன் பண்ணல. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேலே பண்ணுறது என்ன தப்பு, என்ன இப்படி வந்து அவங்க உள்ளவங்களாம் கொண்டாங்க. ரஷ்யா உக்ரைனை கொண்டுச்சு, உக்ரைன் மக்களை கொண்டாங்கன்னா இப்போ வந்து இஸ்ரேல் வந்து
பலஸ்தீன் மக்களை கொள்கிறாங்க அப்படின்னு வந்து பேசினாங்க. ஆனால் அந்த ஒலிம்பிக் கமிட்டியுமே என்ன ப்ரோ அமெரிக்காவாக இஸ்ரேலை பேன் பண்ணல, ரஷ்யாவும் பெலாரஸையும் பேன் பண்ணிருந்துச்சு. இப்போ வந்து ரஷ்யா அதை கண்டுக்கூட இல்லை, நீ பேன் பண்ணால் கண்டுக்கூடும் அப்படி சொல்லிட்டு ரஷ்யா வந்து அடுத்து அவங்களோட வார் ஸ்ட்ராட்டஜி வார் ஃபீல்டு அப்படி போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து செகண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் பாரிஸில் இருந்துச்சு. அடுத்து வந்து மத ரீதியாக வந்து கிறிஸ்டின்ஸோட கடைசி ஜீசஸோட எல்லா வீட்லேயும் பார்க்க முடியும், அந்த டேபிளில் வந்து சாப்பிட்ற மாதிரி. எனக்கு அது நாட் கிறிஸ்டின், அவங்க வந்து அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரில. அந்த இதை வந்து ரீமேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ட்ரம்ப் கூட அதை பற்றி பேசினார். உனக்கு என்ன ஒரு மதத்தை வச்சு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸை பற்றி கேட்டாங்க. அதுக்கு சாரி கேட்டாங்க. அதுக்கடுத்து வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் மாற்றி இப்போ வந்து கண்ட்ரி பேரை மாற்றி சொல்லி கொரியன் கண்ட்ரீஸில் நார்த் கொரியா சவுத் கொரியா அதில் வந்து மாற்றி சொல்லி அங்கே வந்து சாரி கேட்டாங்க. பிறகு வந்து நேஷ்னல் ஆந்தம் போடுறதுல தப்பு விட்டுட்டு சாரி சொன்னாங்க. இந்த வருஷம் வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து சாரி சொல்லவே பழகிடுச்சு. நிறைய இடத்துக்கு வந்து சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கான்ட்ரவர்சியாக தான் இந்த ஒலிம்பிக் த்ரூ அவுட் ஒலிம்பிக் வந்து நடந்துக்கிருக்கு. பார்ப்போம் இந்த இது வந்து ஒலிம்பிக் உண்மையாக நடந்துச்சா. அந்த லாஸ்ட்டாக கூட அங்கே வந்து ப்ராப்பராக வந்து எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு ஒலிம்பிக்கில் பற்றி ஏஷியன்ஸ் ஃபுட்ஸ் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஒலிம்பிக்ஸ் இந்த வருஷம் நிறைய தப்புகள் நடந்திருக்கு. முடிஞ்ச பிறவோ இல்லை வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும், பார்ப்போம் அது என்ன வருது அதை வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ் நியூஸ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கெலாம் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.